ஸோ மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட புரியல் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு வாழ்க்கையில். அதுவும் அப்புறம் நடிகராகவும் சரி, கூட சேர்ந்து நடிக்கும் போதும் சரி, எந்த தொந்தரவும் இல்லை, புரிஞ்சுக்கிறாரு, அதை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த பயம், மரியாதை, இல்லை கன்ஃபியூஷன்ஸ், நடுக்கம், இது எதுவுமே அவருக்கு நடிக்கும் போதெல்லாம் இல்லை. சூப்பராக, ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட அந்த நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குனரையும் எதிர்கொண்டார். மிக பிரமாதமான நடிகை. இந்த படத்தில் அவரோட நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷப்படுறேன் காரணத்தில். ஸோ இந்த 50 படம், 50வது படம் மகாராஜா, நித்தில் மாதிரி ஒரு இயக்குனர். ஃபிலோமின் ஃபிலோமின் வந்து நான் மாஸ்டர் பண்ணி முடித்தோடனே அவன்கிட்ட சொன்னேன். எனக்கு சில சமயம் நான் ஒரு கணக்கு போட்டு நடிச்சிருப்பேன். சில இடத்துல எடிட்டிங்கில் வந்து ரிதம் மிஸ் ஆகிடும். அந்த சீனில் நான் சொல்ல வந்த மூடுக்கு இதுவாகிடும். அதனால் நான் முடிஞ்சால் எடிட்டர்ட்டையும் டேரக்டர்கிட்ட மட்டும் சொல்லுவேன், என் சீனை கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஜம்ப் அடிக்காமல், எனக்கு ஜம்ப் அடிக்காமல் இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ மாஸ்டர் பண்ணி முடிச்சோன்னே அவன் செட்டுக்கு ஒரு இடம் வந்தான். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், என் சீனை மட்டும் பார்த்து கட் பண்ணுப்பா, எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எது வேணுமோ வெட்டுங்க, ஆனால் அந்த ரிதம் போக மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அது முடிச்சுட்டு அப்போது என்கிட்ட வந்து கேட்டான், ஆனால் நான் வெட்டினது உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு. சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை, எங்கே கை வச்சான்னு கூட தெரியல என் சீனில். ஸோ அவ்வளோ பிரமாதமான ஒரு டெக்னீஷியன், நித்திலனுடைய நெருங்கிய நண்பன். அதெல்லாம் தாண்டி தொழிலில் ரொம்ப நேர்மையான ஆள். அவங்க டைரக்டர் என்ன சொல்ல வராரு, அதை எப்படி கொடுக்கணும். முக்கியமாக சாதாரணமாக ஒரு படத்தை டைரெக்டாக நேரடியாக சொல்லும்போது இருக்கிற கணக்கு வேறு, நாங்கள் த்ரில்லராக சொல்லும்போது, இல்லை உங்களுக்கு வேறு ஒரு மூடு க்ரியேட் பண்ணும்போது, ஒரு சீனை பார்க்கும்போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேறு, இப்போ நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற மூடு வேறுன்ற ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெட்டுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதை ரொம்ப அழகாக செஞ்சுருக்க ஃபிலோமின். ஸோ உனக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என்னோடய கேமராமேன் அவன் பேர் அருண் புருஷோத்தம் இல்லை, தினேஷ் புருஷோத்தம். சின்ன பையன். டப்பிங் அப்போ அவங்க அம்மாவோட வந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க பையன் மேலே அவ்வளோ பெரிய கனவு இருக்குது, ஆசை இருக்குது. நான் சொன்னேன், உங்கள் பையன் பெரிய அறிவாளிமா, ரொம்ப நல்லா வருவான், அவரோட ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு நிறைய பெரிய சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு திரும்பி நான் சொல்லிக்கிறேன், உங்கள் பையன் பெரிய திறமைசாலி அண்ட் அறிவாளி, அவன் நிஜமாக பெரிய ஆள் வருவான். தினேஷ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் எங்கள் மியூசிக் டைரக்டர், அவருக்கும் மிக்க நன்றி. டெய்லரோட அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.